அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். வரும் காவலர் தேர்வுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க. நம்ம வரலாறில் 3வது வகுப்பு பார்க்குறோம். இந்த வகுப்பில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற தலைப்பு தான். இந்த தலைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி வரலாறுனா என்ன அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்தோம். அந்த பாடம் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதே போல் ஒரு எளிமையான பாடம் தான் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. இதனுடைய அடுத்த கட்டத்தை நம்ம 9ஆம் வகுப்பு பாடம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் வகுப்பு பாடம். மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த பூமி அப்படின்றது பெருவெடிப்பு கொள்கையின்படி தோன்றியது அப்படின்றத நம்ம புவியியலில் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ பெருவெடிப்பு கொள்கையின் அடிப்படையில் இந்த பூமி தோன்றிய இந்த பூமியில் உயிரினங்கள் அப்படின்றது முதல்ல நீரில் உருவாகுது. நீரில் உருவாகிய இந்த உயிரினங்கள் அடுத்த கட்டமாக நிலத்திற்கு போகுது. அப்போ இப்படியாக உயிரினங்கள் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பரிணாமித்து கொண்டே செல்கிறது. ஒரு சிறிய உயிரினம்ன்றது அடுத்த கட்டமாக ஒரு பெரிய உயிரினமாக மாறுது. இது எல்லாத்தையும் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்ற பாடத்தில் அறிவியலில் நம்ம படிக்க போகிறோம். இருந்தாலும் அந்த பேசிக்கான விஷயத்த சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்போ உயிரினங்கள் அப்படின்றது பரிணாமம் அப்படின்றது அடையுது இல்லையா? இந்த விஷயம் நிறைய டைம் எடுத்துக்குது. இந்த விஷயம் ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்தது கிடையாது. ரொம்ப அதிகமான காலம் அப்படின்றது டைம் வந்து எடுத்துக்குது. அப்போ பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பூமி தோன்றியது ஒரு 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி தோன்றியது. அப்போ அதில் தோன்றிய உயிரினங்கள் அப்படின்றது பரிணாமித்து அடுத்தடுத்த கட்டங்களாக வளர்கிறது. அப்போ சிம்பன்சி அப்படின்ற குரங்கு இனத்தில் இருந்து தான் மனித இனம் தோன்றியதாக நம்பப்படுது. மனித இனம் தோன்றியதற்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. கடவுள் தான் வந்து மனிதனை வந்து படைத்தார், ஆதாம் ஏவாள் அப்படின்ற 2 பேரை படைச்சு இந்த பூமியில் விட்டாங்க அப்படின்னு நிறைய கதைகள்லாம் இருந்தாலுமே அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது குரங்கினத்திலிருந்து தான் மனிதன் தோன்றினான் அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதுலேயும் சிம்பன்சி அப்படின்ற குரங்கு மனித இனத்து கூட 98% நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க, தோன்றிய இந்த மனித இனம் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. நடந்த அந்த மனித இனம் அப்படின்றது ஆப்பிரிக்காவில் தோன்றுறது இந்த மனித இனம். அப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் பரவுறாங்க. அப்போ பரவிய அந்த மனித இனம் அந்தந்த இடத்துலையும், ஏன்னா இப்போ இங்கிலாந்தில் ஒரு காலநிலை இருக்கும், நம்ம இந்தியாவில் ஒரு காலநிலை இருக்குது, ஆப்பிரிக்காவில் ஒரு காலநிலை இருக்குது. அந்த காலநிலைக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய உடல்லையும் நிறத்துலையும் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மனிதர்கள் வேட்டையாடுறது தான் முதன்மையாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வேட்டையாடுறதுக்கு கற்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ வரலாறு நம்ம 9ஆவதுல போய் படிப்போம், கற்காலம் அப்படின்னு சொல்லி. அதில் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த விலங்குகள் அப்படின்றது அழியுது, நிறைய விலங்குகள் அழியுது, மனிதர்கள் பிடிச்சி சாப்பிட்றாங்க. இப்போது மாற்று உணவை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் பழங்கள், கொட்டைகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு போடக்கூடிய அந்த பழங்களுடைய விதைகளும் கொட்டைகளும் முளைக்க ஆரம்பிக்குது. முளைஞ்சு அது திரும்பவும் பழம் கொடுக்குது. இந்த விஷயத்தை மனுஷன் பார்க்குறான். இது எல்லாமே ஒரு குறைவான காலகட்டத்தில் நடந்துச்சானா கிடையாது, நிறைய டைம் பீரியட் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? தான் வாழக்கூடிய குகை பகுதியிலையோ அல்லது மரப்பொந்துலையோ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய மனைவிக்கு கொண்டு போயிட்டு அந்த பழங்களை கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்டுட்டு அங்கே போடக்கூடிய அந்த கொட்டைகள்ன்றது முளைஞ்சு மரமாக வளருது. இந்த விஷயத்தை பார்க்க மனிதன் அப்படின்றவன் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த அறிவு இதெல்லாம் வளருது. அடுத்ததாக இந்த வேளாண்மை தோன்றுது. இந்த வேளாண்மைக்கு உதவுறதுக்கு விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க. வேட்டையாடுறதுக்கு உதவுறதுக்கு நாயை பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போ மனிதன் பழக்கிய முதல் விலங்குன்றது நாய் தான். அடுத்ததாக வேளாண்மை செய்யறதுக்கு மாடுகளை வந்து பழக்கப்படுத்துறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே புதிய கற்காலத்தில் நடக்குது. அப்போ இவங்க எல்லாமே நிலையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறாங்க. நாகரிகங்கள் தோன்றுது. சரிங்களா? அப்போ நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்து பரிணாமித்து இப்போ இருக்கக்கூடிய மனித இனம் அப்படின்றது இருக்கு. அப்போ பாருங்க, மனிதர்களுடைய பரிணாமம் அப்படின்றது நம்ம சொன்ன இந்த படிநிலையில தான் இருக்கு. இந்த பாடத்தில் அந்த விஷயங்களை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனிதர்கள் தோன்றுகிறார்கள். ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் அப்படின்றது நடக்கக்கூடிய மனித இனம், நெருப்பை கண்டுபிடிச்ச மனித இனம், இறந்தவர்களை புதைத்த மனித இனம், அடுத்ததாக தற்கால மனிதர்கள், நவீன மனிதர்கள், இப்படியாக இந்த மனிதர்களை எல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்தி படித்து வச்சுக்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மனிதர்களுடைய வாழ்விடங்கள். அப்போ மனிதர்கள் அவங்களுடைய வாழ்விடம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவன்றது எல்லா காலத்துலையுமே இருக்குது. அப்போ மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்திலையும் அது இருக்குது. அப்போ மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்தில் அவங்க மர பொந்துகள்லையும் குகைகள்லையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எதிரிகிட்ட இருந்து வேறொரு விலங்குகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாய்களை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. வேட்டையாடுறதுக்கும் மற்ற விலங்குகளை வந்து அவங்களுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும். சரிங்களா? நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் இல்லையா? அப்போ வேற ஒரு விலங்கு எங்கே இருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும்.
அதே மாதிரி தூரத்தில் வரக்கூடிய விலங்கு அட்டாக் பண்ண வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்கும். இப்போ கூட நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் வந்து வேற யாருன்னா வந்தாங்கன்னா குலைக்க ஆரம்பிக்குது இல்லையா? இந்த விஷயம் தான் மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் நாயை தான் வந்து பயக்கப்படுத்துறான். அது காரணம் வேட்டையாடுறதுக்கும் தன்னை வந்து தற்காத்து கொள்வதற்கும். அடுத்தது பாருங்க, அப்போ அவனுடைய வாழ்விடம்ன்றது குகைகளும் மரப்பொந்துகளுமாக இருக்கு. அடுத்ததாக வேட்டையாடி உணவை வந்து அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வேட்டையாடி அந்த உணவை வந்து சேகரிச்சிட்டு இருக்கான். அடுத்ததாக அவன் வந்து வேளாண்மை அப்படின்ற விஷயத்தை வந்து செய்யறான். அப்ப இந்த விஷயங்களை பத்தி எல்லாத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்று எது அப்படின்னா, அந்த காலத்து மனிதர்கள் பாறைகளில் வாழ்றாங்க. வாழும் பொழுது பாறைகளில் ஓவியங்களாக தீட்டி வச்சிருக்காங்க அவங்க வேட்டையான விஷயங்கள் எல்லாத்தையும். இதுதான். அப்போ அந்த வரைந்த ஓவியங்களில் பெரும்பாலும் காணப்படக்கூடியது விலங்குகளுடைய உருவங்கள் தான் காணப்படுது. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது, மனிதர்களுடைய அந்த பரிணாமத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப வலிமையான சான்றாக இந்த பாறை ஓவியங்கள் இருக்கு. இந்த பாறை ஓவியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கானா கிடைச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இவ்வளோதான் அந்த பாடத்தில் உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோன்னா இந்த பாடம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் நமக்கு பாக்ஸு, சரிங்களா, முக்கியமாக உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான தகவல்கள்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இருந்தாலும் புத்தகத்துக்குள்ளார வந்தும் புரிதலின் அடிப்படையில் கேள்விகள் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வகுப்பை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு நம்ம நோட்ஸை மட்டும் பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? இப்போ பாருங்கள், மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றத பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் மானுடவியல். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மானுடவியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வது தான். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரக்டக்ஸ், சரிங்களா, நியாண்டர்தால் மனிதர்கள், ஹோமோ செபியன்ஸ், இதெல்லாம் மனிதர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியுடைய நிலைகள். இது ரொம்ப முக்கியம். ஹோமோ எரக்டக்ஸ் அப்படின்ற மனிதர்கள் நெருப்புடைய பயனை பற்றி தெரிந்த மனிதர்கள். அடுத்ததான் நியாண்டர்தால் மனிதர்கள், இறந்தவர்களை புதைக்கும் மனிதர்கள். ஹோமோ செபியன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதர்களுக்கு நெருக்கமானவர்கள். குரோமெக்ரான்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சு படிச்சுக்கங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தொல்லியல் ஆதாரங்கள் தான். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. பாருங்க, குரோமெக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாகாஸ் அப்படின்ற இடத்துல வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. மானுடவியல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மனித இனம் எப்படி வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்து இந்த பாடத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதர்கள் அப்படின்றவங்க உணவுக்காகவோ வாழ்விடத்துக்காகவோ இயற்கை சீற்றங்களாலேயோ தட்பவெப்பநிலை மாற்றத்தாலேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் போறாங்க. பாருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க, இந்தியாவுக்கு வராங்க, சீனாவுக்கு போறாங்க. அப்போ பாருங்க, உலகம் முழுவதும் இவங்க வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இடப்பெயர்ச்சி அடைந்த இந்த மனிதர்களுடைய உடல்லையும் நிறத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் வாழ்ந்த மனிதர்களை அந்தந்த பகுதிக்கும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. பாருங்க, ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரக்டக்ஸ் ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும் வாழ்ந்திருக்காங்க. நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேசியா, அதாவது ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் வாழ்ந்திருக்காங்க. குரோமெக்ரான்ஸ் பிரான்ஸில் வாழ்ந்திருக்காங்க. பிரான்ஸில் லாகாஸ் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பாக்ஸில் நம்ம பார்த்தோம். பீஜிங் மனிதர்கள் சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹைடல்பார்க் மனிதர்கள் லண்டனில் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்களா சார்னா கண்டிப்பாக கேட்பாங்க. பொறுத்துக்க வடிவத்தில் உங்களுக்கு கேட்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக வேட்டையாடுறது, உணவை சேகரிக்கிறது. இவங்க வந்து வேட்டையாடுறது எதுக்கு செய்கிறாங்கன்னா தங்களுடைய உணவுக்காக தான். மிருகங்களை வேட்டையாடி தான் சாப்பிட்றாங்க. இப்போது இந்த வேட்டையாடிய அந்த கறியை அந்த வேட்டையாடி கொன்று அந்த விலங்கத்தோட மாமிசத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு பாறையில் போடுறாங்க, சூடான பாறையில். அப்போ டேஸ்ட் வந்து மாறுது. அப்போ நெருப்பு வந்து கண்டுபிடிச்சி அந்த நெருப்பில் வந்து சுட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ நெருப்புன்றது தான் மனிதன் கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு. இப்போ நம்ம பார்க்குறோம், மனிதன் கண்டுபிடித்த முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சக்கரம். அப்போ முதல் கண்டுபிடிப்புன்றது நெருப்பாக இருந்தாலுமே அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சக்கரம் தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், அவங்க வேட்டையாடுற விதத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. வேட்டையாடுறதுக்கு பெரிய பெரிய கற்களை பயன்படுத்திய காலத்தை வந்து நம்ம கற்காலம்னு சொல்கிறோம். அந்த கற்களையுமே நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பழங்கற்காலம், பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துறது. இடைப்பழங்கற்காலம், அப்போ சின்ன கருவியாக அந்த கற்களை கூர்மையாக செதுக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக புதிய கற்காலம். இந்த காலத்தில் வந்து வேட்டையாடுறதை வந்து விட்டுட்டு விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, பானை செய்கிறாங்க. நாகரிகம் அப்படின்றது உருவாகக்கூடிய ஒரு தொடக்க காலமாக இந்த புதிய கற்காலம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம 9வது புத்தகத்தில் படிக்க போகிறோம்.
அப்போ இந்த 6வது புத்தகத்துல அடிப்படையா அந்த மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் வளர்ந்தாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. 2 கல்லை வந்து உரசி நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய தேவை என்ன, இந்த நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்னா விலங்குகளை விரட்டுறதுக்கும் சரிங்களா, நெருப்பை காமிச்சு விலங்குகளை விரட்டுறதுக்கும் அடுத்ததாக உணவு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சிக்கி முக்கி கற்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே கற்கள்ல இருந்து செய்கிறாங்க. அப்போ தீப்பெட்டியை பயன்படுத்தாத பழக்கம் இருக்கிற மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எங்கே இருக்காங்கன்னா நீலகிரியில் இருக்காங்க. சரிங்களா, காடர் தோடர் படுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் இன்னுமே தீப்பெட்டி இல்லாமல் கற்களை உரசி பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அப்போ பாறை ஓவியங்கள், இப்போ பாருங்கள், இந்த பாறை ஓவியங்கள் அப்படின்றது எதை சித்தரிக்குதுன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததை பற்றி சித்தரிக்குது. அப்போ இந்த பாறை ஓவியங்களில் பெரும்பாலும் விலங்குகளுடைய உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. கீழ்வளை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு, உசிலம்பட்டி மதுரையில் இருக்கு, கும்முபதி மாவடைப்பு கோயம்புத்தூர், புரிவரை கரிக்கையூர் நீலகிரி. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இந்த பாறை ஓவியங்கள் எந்தெந்த பகுதியில் கிடைச்சது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுதான். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த மனித இனம் அப்படின்றது ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் அப்படின்றது அவங்களுடைய காலநிலை மாற்றத்தினாலேயோ உணவு தேவைக்காகவோ அவங்க வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இடப்பெயர்ச்சி அடையும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல்லையும் நிறத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பாறை ஓவியங்கள் முக்கியமான சான்றுகளாக இருக்குது. சரிங்களா, அவங்களுடைய முதல் கண்டுபிடிப்பு நெருப்பாக இருந்தாலும் சிக்கி முக்கி கற்களை வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சாலுமே முதல் அறிவியல் கண்டுபிடிப்புன்றது சக்கரம் தான். அதே போல் அவங்க பழக்கப்படுத்திய முதல் விலங்குன்றது நாய் தான். எதுக்காக நாயை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க? அவங்க வேட்டையாடுறதுக்கும் தங்களை வந்து வேறொரு அனிமல்ஸ்கிட்ட இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவங்க வந்து அதை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தான் அந்த ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸு. இதை மட்டும் ஒரு டைம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் ரீட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கிற நோட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க, உங்களுக்கு போதுமானது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, படிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலிகிராம் லிங்க்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயோ ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டுக்குங்க. தொடர்ச்சியாக படிங்க, உங்களுடைய வெற்றின்றது உறுதி செய்யப்பட்டது. நம்மளுடைய அத்தியாயம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லையும் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு வந்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் நீங்கள் படித்தது சரிதானா அப்படின்றத டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் சோதித்து பார்த்துக்குங்க. தொடர்ந்து காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.